அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரணி சண்முகத்தை திட்டுறாங்க. இதை பாருடா, சிவபாலனுக்கு என்ன குறைச்சல், அவன் ஒரு சொக்க தங்கம். அப்படிப்பட்ட சிவபாலனை நீ குறை சொல்லாத. ஒழுங்கு மரியாதையா உன் தங்கச்சி வீராவுக்கு புத்தி சொல்லி நீ சிவபாலன் கூட சேர்த்து வாழ வைங்கிறாங்க பரணி. இதை பாருல பரணி, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ தலைகீழாவே தொங்குனாலும் சரி, நான் வீராவை போய் அந்த வீட்டில் வாழன்னு நான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க சண்முகம். அடி ஏன்டா இப்படி பிடிவாதமாக பேசிட்டு இருக்கிற? சரி, அவளை போய் வாழன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சிவபாலன் கட்டின தாலியை அவள் கழுத்தில் எத்தனை நாளைக்கு இப்படி தொங்கிட்டு பார்த்துட்டே இருப்ப? அவள் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதானா? அவள் போய் சிவபாலன் கூட சந்தோஷமா வாழட்டும்னு நினைக்கவே மாட்டியா? அவள் வாழாவிட்டியே இப்படியே இந்த வீட்டில் இருந்துட்டு போறான்னு நீ நினைக்கிறியாங்கிறாங்க பரணி. கல்யாணமாகி புள்ள குட்டி பெற்றுக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமா வாழ வேண்டாமா? ஏன்டா இப்படியெல்லாம் யோசிக்காமல் இருக்கேன்னு கேட்குறாங்க பரணி. அப்போ கரெக்டாக வீரா வந்துடுறாங்க. புள்ள குட்டி வேணும்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்டனாங்கிறாங்க. அப்போ வைகுண்டம் வந்து கேட்குறாங்க, ஏலே என்னல பேசிக்கிட்டு இருக்க? பொம்பளைன்னு இருந்தா கல்யாணம் கட்டிக்கத்தான் வேணும், புள்ள குட்டி பெற்றுக்குத்தான் வேணும், இதுதான் உலக நடைமுறை, இதுதான் நடக்கணுங்கிறாங்க வைகுண்டம். அப்படி ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு தேவையே இல்லை. இதை பார் பரணி, உங்கள் அப்பா அம்மா மேலே கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்கவும் மாட்டேன், நான் தாலி கழட்டி கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க வீரா. வீரா, நீ என்ன பேசிட்டு இருக்க? சிவபாலனை கொண்டு போய் இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை கொடுத்து வச்சுட்டியே, அவனோட எதிர்காலம் என்ன ஆகும், அவன் படிப்பு என்ன ஆகும், அவனுக்கு கிடைக்கிற கவர்மெண்ட் வேலையும் கிடைக்காம போயிட. நீ மனசு வச்சு எப்படியாவது அவனை வெளியில கொண்டு வான்னு கூப்பிடுறாங்க பரணி. இதை பாருல பரணி, அவன் பண்ணின காரியத்துக்கு அவன் வாழ்க்கையே நாசமா போட்டு, எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. என் கழுத்துல தாலி கட்டியிருக்க முன்னாடியே இதெல்லாம் அவன் யோசிச்சிருக்க வேண்டியதானே? அவன் பண்ணின தப்புக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கித்தான் ஆகணும், தண்டனையை அனுபவிக்கிட்டுங்கிறாங்க வீரா. எப்படி வீரா இப்படி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி எல்லாம் நீ ஒரு நாளும் பேசுனதில்லை, இப்போ எப்படி இப்படி மாறிட்டேன்னு கேட்குறாங்க. ஆமா, இவ்வளவு நாளா அவசியம் இல்லை, ஆனா இப்போ அவசியம் வந்துருக்கு. அவன் பண்ணின தப்புக்கு அவன் அனுபவிச்சு தான் ஆகணும், இதை யாராலும் மாற்ற முடியாதுங்கிறாங்க வீரா. ஆமா, நீயும் முத்துப்பாண்டி மாமாவும் போய் ஒரு வாரம் டைம் கேட்டிங்களாமா இன்ஸ்பெக்டர் அம்மா கிட்ட? எந்த நம்பிக்கையில போய் ஒரு வாரம் டைம் கேட்டீங்க? என் மனசு அதுக்குள்ள மாத்திடுவோன்னு நம்பிக்கையில போனீங்களா? அப்படியெல்லாம் மாற்ற முடியாதுங்கிறாங்க வீரா. இதை பார் வீரா, நீ என்ன சொன்னாலும் சரி, நிச்சயமா ஒரு வாரத்துக்குள்ளேயே உன் மனசு மாட்டிக்கிட்டு நீ நிச்சயமா வாபஸ் வாங்கிடுங்கிற நம்பிக்கையில தான் நானும் போய் கேட்டேங்கிறாங்க பரணி. பார் பரணி, நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. என் மனசை மாத்திடலான்னு நீ நம்பிக்கை வச்ச பாரு, அது தப்பான நம்பிக்கை. அது ஆனா நான் எக்காரணத்தை கொண்டு எந்த காலத்துலயும் நான் மாறவே மாட்டேங்கிறாங்க வீரா. டேய் வீரா, அத்தை அத்தைன்னு பாக்கியத்தை சுத்தி சுத்தி வந்தியே, அத்தை மேல அவ்வளவு அம்பட்டு பாசமா இருக்கிற மாதிரி இருந்தியே, அதெல்லாமே வேஷம் தானான்னு கேட்குறாங்க வைகுண்டம். ஆமாம்மா, சிவபாலனும் நானும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனா என் கழுத்துல தாலியை கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் டக்குன்னு வந்து என் கழுத்துல தாலியை கட்டிட்டானே, அப்ப அவன் போட்டது வேஷம்னா அப்ப நான் போட்டது வேஷம் தானுங்கிறாங்க வீரா. பாருல பரணி, நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன். தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும், இதை யாராலும் மாற்ற முடியாது. இதுக்கு உண்டான தண்டனையை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு வீரா சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சண்முகம், சபாஸ்ல வீரா, நீ இப்படிதான் இருக்கணும், இப்படியே இவங்களா நம்மளான்னு ஒரு கை பார்த்துடலாங்கிறாங்க சண்முகம். ஆமாண்ணே, நான் விட போறதா இல்லைண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் ஒரு வாரத்துல எப்படியும் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அப்படி அவங்க போடலினாலும் நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறேன். நடந்தது எல்லாமே இன்ஸ்பெக்டர் மேடத்துக்குன்னு தெரியும், அதனால அது மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போறேன். அவங்க 3 பேர்த்தையும் 5-6 வருஷத்துக்காவது உள்ள வைக்கணும், உள்ள வைக்க போறதெல்லாம் உறுதி தாங்கிறாங்க வீரா. ஐயோ, என்னத்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ? உங்க அக்கா எசிக்கு நிலைமையை நினைச்சு பார்த்தியா? இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு மகப்பேர் வந்துடும், அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் வேண்டாமா? அக்கா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் அத்தையும் இந்த வீட்டு பொம்பளை தானே, அவளையே நீ பழிவாங்க நினைக்கிறேன்னு வைகுண்டம் கேட்குறாங்க. இதை பார்ப்பா, எனக்கு எங்க அண்ணனை தவிர வேற எதுவுமே பெருசா தெரியாது. எங்க அண்ணன் அப்பாற்பட்டு எங்களை எல்லாம் நல்லா வளர்த்திருக்கு. யாருக்கிட்டையாவது எங்கள் அண்ணன் எங்களை விட்டு கொடுத்துருக்குமா? ஊருக்கு முன்னாடி எங்களுக்காக தானே எங்கள் அண்ணன் அசிங்கப்பட்டு நின்னது. நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், ஆனால் எங்களுக்காக எங்கள் அண்ணன் அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் பொறுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க வீரா. அவமானப்படுத்தினவங்களை நான் சும்மா விட போகிறதா இல்லை, அவங்கள விட்டு வைக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா. ஏண்டி வீரா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு பரணி கேட்கவும், இதா பார் பரணி, நீயும் இல்லை யார் சொன்னாலும் சரி, நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். எங்கள் அண்ணனே சொன்னாலும் சரி, இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க போகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க வீரா. ஆஹா, இதுதான் என் தங்கச்சி, பாத்தியா எப்படி பேசிட்டு போறான்னு? ஊருக்குள்ள என் தங்கச்சி மாதிரி வேற யாரும் கிடையாது. சண்முகத்தோட தங்கச்சின்னா இப்படித்தான் இருப்பான்னு எல்லாரும் நினைக்கணும். அந்த அளவுக்கு என் தங்கச்சி எங்களை பெருமையா நினைச்சிருக்கா. இப்படித்தான் சண்முகத்தோட தங்கச்சின்னு எல்லாரும் பெருமையாகவும் பேசுவாங்கன்னு சண்முகம் பெருமையா பேசிட்டு இருக்கும்போது வைகுண்டம் சொல்றாங்க, ஆமாண்டா, நீ மட்டும்தான் மெச்சிக்கணும். அவளுக்கு நீ புத்தி சொல்லி அனுப்புவேன்னு பார்த்தா நீ என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கே, இது நல்லதுக்கு இல்லைன்ட்டு போறாங்க வைகுண்டம். பாண்டி, பாக்கியம் இவங்க எல்லாரும் வக்கீல பார்க்க வந்திருக்காங்க. இதை பாருங்க சார், இந்த கேஸ்ல பெயில் கிடைக்கிறது ரொம்ப சாதாரணம், ஆனா இதுல இருந்து வெளியில வர்றதுதான் சார் கொஞ்சம் கஷ்டங்கிறாங்க. இதை பாருங்க சார்,
நீங்க வெளியில எங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் காசை அள்ளி கொடுத்துருக்குறேன். நீங்க என்னடான்னா கஷ்டம் நஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்து கொண்டு வந்து குறை வச்சிருக்கேன்னு சவுந்தரபாண்டி கேக்குறாங்க. இதை பாருங்க சார், அந்த கல்யாணம் நடந்ததுக்கு வீடியோ ஆதாரத்தோட இருக்குது. பத்தாக்குறைக்கு பஞ்சாயத்தை நீங்க தான் கொண்டீங்கன்னு 100 பேர் சாட்சி சொல்ல வர்றாங்க. சார், அந்த சாட்சி சொல்ல வர்றவங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்கள நான் போய் பார்த்து பேசிக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இதை பாருங்கப்பா, சாட்சிகளை மிரட்டினா அதுக்கு ஒரு கேஸ் இருக்கு, தேவையில்லாம அந்த சிக்கல்லையும் போய் சிக்கிக்காதீங்கன்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பெயிலே கிடைக்காம உள்ள தூக்கி வச்சிருவாங்கன்னு முத்துப்பாண்டி விளக்கம் சொல்றாங்க. ஆமா சவுந்தரபாண்டி சார், உங்க பக்கம் நியாயம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்தா இருக்கு. கேஸ் வேற ஸ்ட்ராங்கா இருக்கு. கோர்ட்டு கேஸுன்னு போனால் நிச்சயமாக தண்டனை உங்களுக்கு தான் சார்ங்கிறாங்க. சவுந்தரபாண்டி யோசிக்கிறாரு. சார், கேஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பையனுக்கு சேர்த்து தானுங்கிறாங்க. என்ன சார் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும்னு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா கேஸு அது இதுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கேஸ் நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பாண்டிகம்மா. இந்த கேஸே நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு உங்களுக்கு ரொம்ப நல்லது தான், வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்கிறாங்க வக்கீல். என்ன சார் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இவங்களை எப்படி வெளியில் கொண்டு வரதா வேண்டாமா இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் இதில் தலையிடாதீங்க. நீங்கள் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் இன்ஸ்பெக்டர். அவர் ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு, அதை நான் கேட்குறேன். உனக்கே வேத்து வலியுது, உன் வேலை என்னமோ அதை பாரு. இந்த வீட்டுக்கு நீ ஒரு சாதாரண மனுஷன் தானே சவுந்தரபாண்டி சொல்லவும், அப்போ எக்கடை கெட்டுப்போங்க. எஸ்கே, எனக்கு தலை வலிக்குது, முதல்ல காப்பி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு போகிறாங்க. இதோ எடுத்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க. எஸ்கே, வக்கீல் சார், அவன் கிடக்குறான், விடுங்க. இந்த கேஸ் எப்படி முறியடிக்கலான்னு நாம பேசலாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்போ பாக்கியம் சிவபாலனை கூப்பிட்டு, இந்த பாருடா சிவபாலா, என்ன நடந்தாலும் சரி, எது எப்படி முடிஞ்சாலும் சரி, ஆனால் நீ வீரா கையில் விழுவியோ காலில் விழுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை சமாதானம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவள் என் மருமகளாக இந்த வீட்டுக்குள்ளே வரணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கேருந்து போகிறாங்க. பாக்கியம் முத்துப்பாண்டி 2 பேரும் போனதுக்கப்புறமா அப்பாடா நம்மளை பிடிச்ச தொல்லை நீங்கிச்சு. இதோ இப்போ அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. இனி பிரச்சனைகளை பேசுங்க சார் அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லவும் வக்கீல் சொல்கிறாங்க. இதை பாருங்க சவுந்தரபாண்டி ஐயா, இந்த கேஸு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வீராவை பிடிச்சி என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ கேஸை வாபஸ் வாங்க வைங்க. இந்த வழியிலாவது பேசி அந்த பொண்ணை வாபஸ் வாங்க வைக்கணும். மேலே முடியுமான்னு வக்கீல் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியம்மா ஒரு யோசனை சொல்கிறாங்க. டேவ், சவுந்தரம், அந்த வெறும்பையில் எப்படியாவது உசுப்பேத்தி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்க முடியாதான்னு கேட்குறாங்க. அக்கா, அவன் நல்லா கொஞ்சம் உஷாரா இருக்காங்க்கா. உஷாரா இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம உசுப்பி விட்டா சும்மா விடுவானா? அவன் இன்னும் அமைதியாக தான் இருப்பான். சார், இன்னொரு வழி இருக்கு. நீங்களே போய் வீரா கிட்ட கையில் காலில் விழுந்து எப்படியோ மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்ணி சமாதானத்துக்கு வாங்கங்கிறாங்க வக்கீல். எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி சிவபாலன் கூட எனக்கு வாழ இஷ்டம் இல்லைன்னு ஒரு வாக்குமூலம் அந்த பொண்ணு கையால் வாங்கிக்கோங்கிறாங்க வக்கீல். அடடா, இப்போ சொல்கிறீங்களே, இது வாஸ்துவமான பேச்சு. வீரமண்டியை ஈஸியாக கழுவிடலாங்கிறாங்க. ஆமாம் சார், இவன் கூட எனக்கு வாழ்க்கை வேண்டான்னு அந்த பொண்ணே முடிவு பண்ணி எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கணும். நான் சொல்கிறத முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க சார். அந்த பொண்ணு எனக்கு இவன் கூட வாழ விருப்பமில்லைன்னு சொல்லி அவள் போட்டிருக்கிற தாலியை கழட்டி இவன் கையில் கொடுக்கணும். அதை முக்கியமாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கணும் சார். வீடியோ ஆதாரத்தோடு பேசணும்னா தான் நம்ம பக்கம் நியாயம் ஜெயிக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 வழிதான் இருக்குது. அந்த பொண்ணே வந்து எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு கேஸை வாபஸ் வாங்கி எழுதி கொடுக்கணும். அப்படி இல்லையா, இந்த அவங்க கூட நான் வாழ விரும்பலைன்னு தாலியை கழட்டி கொடுக்கணும். இந்த 2ல் ஏதோ ஒன்று நடந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும்னு சொல்லிடுறாங்க வக்கீல். இவ்வளவுதான் சார் நான் சொல்லுவேன், இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கேருந்து போகிறாங்க. சரி சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஒத்த ஓட்டு, வக்கீல் சொன்னதெல்லாம் உன் காதில் விழுந்ததா? எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் என் காதலையும் விழுந்தது. இப்போ நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க. எது என்ன செய்யட்டுமா? ஏண்டா எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நானா செய்வேன், நீ தான் செய்யணும். ஏதாவது பண்ணி அந்த வீரா கழுத்தில் கிடக்கிற தாலியை வாங்கிட்டு வாங்குறாங்க சவுந்தரபாண்டி. அவள் காலை பிடிப்பியோ இல்லை கையை பிடிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பண்ணுறதுல இனிமே இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்னா அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டி உன் கையில் கொடுக்கணும். ஓ, நடக்கிறத பேசுப்பா, அவகிட்ட போய் நேராக நின்று பேச முடியாதுங்கிறாங்க சிவபாலன். டே, இங்கே பாருடா, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ அதான் தெரியாது. நீ வீரா முன்னாடி போய் ஒத்த காலில் நின்னாவது அவள் கழட்டி கொடுக்குற தாலியை நீ அதை வாங்கணும். அதையும் வீடியோவாக எடுத்து வைக்கணும். நீ அப்படி செய்யலைன்னா மொத்த குடும்பமும் நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். அதையும் தாண்டுனா இந்த வீட்டில் உனக்கு நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சிவபாலனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வீரா மனசை மொல்ல மாற்றலான்னு பார்த்தாலும் இவங்க வேற டார்ச்சர் கொடுக்க சொல்கிறாங்க. அவகிட்ட நேராக நின்று பேசுறக்கே பயமாக இருக்குது. இதில் வேற அவகிட்ட தாலியை கட்டி கூட இல்லைன்னா எங்கூட சேர்ந்து வாழவான்னு கூப்பிட்டா அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. தலையிலேருந்து கால் வரைக்கும் அவள் காலில் கிடக்கிற செருப்பால் என்னை வரைஞ்சு விட்டுருவான்னு நினச்சிக்கிட்டு பயந்து நிற்கிறாங்க சிவபாலன். வர்ணி ரத்னா 2 பேரும் சிவபாலனை வர சொல்லியிருக்காங்க. சிவபாலன், பாக்கியம், எஸ்கே எல்லாருமா சேர்ந்து வர்ணியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்ததும் சிவபாலன் குதிக்கிறாரு. என்னக்கது இந்த வீரையே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? வர சொன்னதும் நாங்கள் வந்திருக்கிறதையும் பார்த்தா எங்கள் வாய் கை காலெல்லாம் கட்டி தூக்கிட்டு வர சொன்ன மாதிரி பேசாத பேசாதேன்னு மிரட்டிட்டு இங்கே தூக்கிட்டு வந்து நிறுத்திருக்கிறாளே. பாருல பரணி,
வீட்டில் என்ன பேசினாலும் அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. பத்தாததுக்கு அத்தை வேற ஒட்டு கேட்டுக்கிட்டு தெரியுது. அதனால தான் சிவபாலன் கிட்ட சொல்லாமையே இங்கே இழுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. சிவபாலா உங்கள் அக்கா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவா, அவள் என்ன சொல்கிறான்னு கேளுங்கிறாங்க பாக்கியம். ஐயோ அப்பா, எல்லாருமா சுற்றி நின்று ஏன் இப்படி கும்மி அடிக்கிறீங்க, என்ன விஷயமா கூட்டிகிட்டு வந்தீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சிவபாலன். டேய் சிவபாலா, இன்னமும் சண்முகம் உன் மேலே கோவமாக தான் இருக்கான், அதனால தான் உன்னை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்கிறாங்க பரணி. இதை பாருங்க, வீராய மேலே இருக்கிற கோவத்தில் அவள் எடுக்காத ஆயுதமே கிடையாது. செருப்பு சீவுக்கட்டை இத்தனையிலும் என்னை அடிச்சு வச்சிருக்கா. பாருட சிவபாலா, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வரணும், சூடாமணி அத்தியோட ஆசையும் நிறைவேறணும். அக்கா நீ என்னதான் சொல்ல வர அதை சொல்லுன்னு கேட்குறாங்க சிவபாலன். நீ வீராவை லவ் பண்ணு, உன் கூட சேர்ந்து வாழணும்னு அவளும் முடிவெடுக்கணும். நீ இல்லாம வாழ்க்கை இல்லைன்னா அவளா முடிவெடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுங்கிறாங்க பரணி. அக்கா நீ நடக்கிறத பேசுங்கிறாங்க சிவபாலன். டேய் சண்முகம் மேலேயும் தான் நான் கோவமா இருந்தேன், அதுவும் துப்பாக்கி எடுத்து நான் சுடவே போயிட்டு தெரியுமா, எவ்வளவு மரட்டத்தனமா என்னை லவ் பண்ண வச்சுட்டான் பாத்தியா, அந்த அளவுக்கு இவன் மேல நானும் பைத்தியமா இருக்குண்டா, என்ன மாதிரியே வீராவும் உன் மேல பைத்தியம் ஆகணும், அப்ப நீ அவளை லவ் பண்ண வைங்கிறாங்க. ஐயோ அக்கா, அவ என்ன தளத்துலலாம் என்னை எடுத்து அடிச்சிருக்கா தெரியுமா, ஆனா நீ அந்த மாதிரியே பண்ண, அடிச்சா அடிச்சுட்டு போறா, அவன் உன் பொண்டாட்டி தாண்டா, அவ செய்யறது எல்லாம் நீ பொறுத்துக்கோங்கிறாங்க. அவ காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு அவளை லவ் பண்ண வைங்கிறாங்க. ஆமா எங்க போக்கா, அவளை பார்த்தாவே லவ்வே வருமானங்குது, பயந்தா வருதுங்கிறாங்க சிவபாலன். வேணா சண்முகம் அத்தானே எனக்கு டியூஷன் எடுக்க சொல்றியாங்கிறாங்க. டே உன் கழுத்தை குறவளைய கடிச்சிட்டு அவன் உசுர வேணா எடுப்பான், ஆனா பரவாயில்ல உனக்குங்கிறாங்க பரணி. இந்த வீரா கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், ஆனா மசிவே மாட்டேங்கிறா, அவளை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்குதுங்கிறாங்க சிவபாலன். சிவபாலன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அறிவு கூட என்ன அண்ணன் சந்தோஷமா சேர்த்து வச்சிரும், அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் வாழ்வோம், ஆனா வீரா மட்டும் இப்படி இருந்தா நான் எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருப்பேங்கிறாங்க ரத்னா. பாருடா சிவபாலா, இனிமே உனக்கு முழு நேரமும் நீ வீராவை காதலிக்கிற மட்டும்தான் உனக்கு வேலை. பாண்டி சிவபாலன் கிட்ட சொல்றாங்க, இதை பாருடா, கலவரத்தால சாதிக்க முடியாதது காதலால தாண்டா சாதிக்க முடியும், இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேன், அதனாலதான் உனக்கு சொல்றேங்கிறாங்க. பஞ்சு டைலாக் எல்லாம் பேசாதானே, இதுல அனுபவப்பட்டா தான் தெரியும். சரி எப்படியோ வீராவை காதலிக்க வைக்கிறேங்கிறாங்க சிவபாலன். ஏய் சிவபாலா, தாலி கட்டினா மட்டும் போதாது, நீயும் அவ்வளவு சேர்ந்து வாழணும், அம்மா சொல்றேன் கேளுடாங்கிறாங்க பாக்கியம். அம்மா நீ அழுகாத, என்னோட காதல் வலையில வீராவை விளைவிக்காம விடமாட்டேம்மா, நான் பாத்துக்கிற விடுங்கிறாங்க சிவபாலன். சிவபாலா நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் கிடைக்கும், நீ வீராவோட சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வாண்டு போறாங்க பாக்கியம். வீராவை லவ் பண்ண வைக்கிறதுக்கு இப்படியே பக்தி மயமா செந்தூர்னா போறேன், என்னை பார்த்தாவே அவ கையெடுத்து கும்பிடுவா, இனிமே கையில எதையும் எடுத்து அடிக்க மாட்டாள்ங்கிறாங்க சிவபாலன். அட லூசு பையில, இப்படியே போனேன்னா உனக்கு காணிக்கு தான் கிடைக்கும், காதல் வராதுடா, நான் சொல்ற மாதிரி செய்யன்னு சொல்லி முத்துப்பாண்டி இருந்த திண்ணீரை அழிச்சு விட்டுட்டு அழகா சிறுந்த நீரா வச்சுடுறாங்க. இதை பார் குழந்தனார, வீராவை காதலிக்கிறதுக்காக உனக்கு நல்ல பேண்ட் செட் எடுத்து வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்ல அதை போட்டுக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேற வாங்கி வச்சிருக்காங்க, அதையும் போட்டுக்கிட்டு வா, அப்படியே ஜம்முன்னு வந்து நெல்லு. வீரா கணக்குல போய் வீரா முன்னாடி நின்னா நிச்சயமா வீராவுக்கு காதல் வரும், காதல்ல ஜெயிச்சுட்டு வீராவை கையோட கூட்டிக்கிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சிவபாலன் கையோட சவுந்தரபாண்டியும் கூட்டிட்டு போறாங்க. என்ன கூத்து நடக்குது